நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. அரசனை கொள்பவன், பிராமணனை கொள்பவன், பசுவை கொள்பவன், உயிர்களை வாட்டுபவன், நாத்திகன் ஆகிய எல்லோருமே நரகத்திற்கு செல்கிறார்கள். கருமி, காட்டி கொடுப்பவன், ஆச்சாரியனின் மனைவியை அடைய முயற்சிப்பவன், நண்பனையே கொலை செய்ய துணிபவன் ஆகியோர் பெரும் பாவம் செய்தவர்களாக நரகத்தை அடைகிறார்கள். அப்படிப்பட்ட பாவம் எதையாவது நான் செய்தேனோ? எதற்காக என்னை நீ இப்படி கொல்ல முனைந்தாய்? தாரை எவ்வளவோ தடுத்தும் கேளாதது என் தவறு. நீ இந்த பூமிக்கு அதிபதி என்பது இந்த பூமியின் துர்பாக்கியம். தர்மம் தவறாத பெண்ணுக்கு வழிதவறி நடக்கும் கணவன் வாய்த்தால் அவளுக்கு என்ன கதி நேரிடுமோ அதே கதிதான் உன்னை பாதுகாப்பவனாக பெற்றிருக்கும் பூமிக்கும் ஏற்படும். மோசம் செய்வதில் விருப்பம் உடையவனாகவும் சிறுமதி படைத்தவனாகவும் அமைதியான மனம் கொண்டவன் போல் வேஷம் போடுபவனுமாகிய உன்னை மேன்மை பொருந்திய தசரதன் மகனாக பெற்றது எப்படி என்பது எனக்கு விளங்கவில்லை. தர்மம் என்ற சங்கிலியை அறுத்தறிந்து நன்னறி என்ற கட்டுக்களை தளர்த்தி நியாயம் என்ற அங்குசத்தை அலட்சியம் செய்து ஓடி வந்த ராமன் என்கிற யானையினால் நான் கொல்லப்பட்டிருக்கிறேன். உன் விஷயத்தில் குறுக்கிடாத என்னிடம் காட்டப்பட்ட உன்னுடைய இந்த பராக்கிரமத்தை உனக்கு அபகாரம் செய்தவர்களிடம் கூட நீ காட்டுவதாக தெரியவில்லை. என்னால் பார்க்கப்பட்ட நிலையில் நீ என்னுடன் போர் புரிந்தால் உன்னை யமன் உலகிற்கு அனுப்பியிருப்பேன். குடி மயக்கத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் ஒரு பாம்பினால் தீண்டப்பட்டு கொல்லப்படுவது போல என்னால் பார்க்கப்படாமல் இருந்த உன்னால் நான் கொல்லப்பட்டேன். எந்த காரியத்தை நினைத்து சுக்ரீவனுக்கு உதவுவதற்காக உன்னால் நான் கொல்லப்பட்டேனோ அந்த காரியத்துக்காக முதலிலேயே நீ என்னை அணுகியிருந்தால் சீதையை நான் ஒரே நாளில் உன்னிடம் கொண்டு வந்து கொடுத்திருப்பேன். அதில் சந்தேகமில்லை. உன் மனைவியை அபகரித்த கெட்டவனாகிய ராவணன் கழுத்தில் சுருக்கு போட்டு அவனை உன்னிடம் கொண்டு வந்திருப்பேன். சீதையை அவன் சமுத்திரத்திற்கு அடியில் வைத்திருந்தாலும் சரி, பாதாள உலகத்திற்கு எடுத்துச் சென்றிருந்தாலும் சரி, அவளை நான் மீட்டிருப்பேன். வாலி தொடர்ந்தான். நான் சொர்க்கத்திற்கு சென்றபின் சுக்ரீவன் ராஜ்யத்தை அடைந்தான் என்றால் அது நியாயம். ஆனால் அதற்காக உன்னால் நான் தர்மத்திற்கு விரோதமாக கொல்லப்பட்டேன் என்பது மிகப்பெரிய அநியாயம். உலகமே விதியால் இப்படித்தான் நடத்தி செல்லப்படுகிறது என்பதால் இந்த நிலையை நான் ஏற்க வேண்டியதுதான். ஆனால் உன்னால் செய்யப்பட்ட காரியம் நியாயமானது என்றால் நான் ஒப்புக்கொள்ளத்தக்க பதிலை யோசனை செய்து கூறுவாயாக. இந்திரனின் மகனும் பெரும் தைரியம் படைத்தவனுமான வாலி அடிபட்டு கிடந்த உபாதையுடன் இவ்வாறெல்லாம் பேசிவிட்டு மௌனமானார். இவ்வாறு நிந்தித்து பேசப்பட்ட ராமர் ஒளியை இழந்துவிட்ட சூரியனைப் போல் இருந்தவனும், நீரை பொழிந்துவிட்ட மேகத்தைப் போல் இருந்தவனும், அணைந்துவிட்ட நெருப்பைப் போல் இருந்தவனும் ஆகிய அந்த வானர மன்னனை பார்த்து பேசத் தொடங்கினார். தர்மம், தர்ம நெறியை மீறாத உலக நடத்தை ஆகியவை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளாமல் நீ என்னை குற்றம் கூறுகிறாய். தர்மத்தின் நுட்பத்தை அறிந்தவர்கள், ஆச்சாரியர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் ஆகியோர்களிடம் கேட்டு புரிந்து கொள்ள முயற்சிக்காமல் நீ என்னை தூசிக்கிறாய் என்ற முகவுரியுடன் ஆரம்பித்த அவர் மேலும் தொடர்ந்தார். மலைகள், வனங்கள், நதிகள் ஆகியவை கொண்ட இந்த உலகமும் அதில் வாழ்கிற மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் ஆகிய இனங்களும் இஸ்வாகு மன்னர்களின் அதிகாரத்திற்கு உட்பட்டவை. இந்த இனங்களை பாதுகாப்பது இஸ்வாகு மன்னர்களின் கடமை. தவறும்போது இவற்றை தண்டிப்பது அம்மன்னர்களின் உரிமை. தர்மத்தின் பாதையிலிருந்து தவறாதவனும் சத்தியமான வார்த்தை உடையவனும் நேர்வழியில் செல்வனுமாகிய பரதன் பாதுகாத்தல், தண்டித்தல் ஆகிய இரு பொறுப்புகளிலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டு இந்த பூமியை நிர்வகித்து வருகிறார். ராஜநீதி, பெரியவரிடம் மரியாதை ஆகிய இரண்டும் அவரிடம் குடிகொண்டிருக்கின்றன. நாங்கள் பரதனின் ஆட்சிக்கு உட்பட்டே அறநெறி தவறியவர்களை தண்டித்து இந்த வனங்களில் வாழ்ந்து வருகிறோம். உன்னை பொறுத்தவரையில் நீ தர்மம் தவறியவன், இழிவான காரியத்தை செய்தவன், காம வெறிக்கு ஆட்பட்டவர்களில் முதற்பட்டவன், தர்ம வழியில் செல்பவன். தமையன், தந்தை, ஆச்சாரியான் ஆகிய 3 பேரையுமே தந்தையாக கருதுகிறான். தம்பி, மகன், சீடன் ஆகிய 3வருமே மகனாக கருதப்பட்டவர்கள். இந்த அணுகுமுறைக்கு
தர்ம சாஸ்திரங்களே ஆதாரம். பிறவிக்குருடன் ஒருவன் மற்ற பிறவிக்குருடர்களோடு சேர்ந்து கொண்டு எவ்வாறு வழி காணுவான்? சபல சித்தம் படைத்த நீ உன்னை ஒத்த சபல சித்தம் படைத்தவர்களோடு சேர்ந்து என்ன தெளிவு பெறப்போகிறாய்? நீ வதம் செய்யப்பட்ட காரணத்தை விவரிக்கிறேன். தொன்று தொட்டு வருகிற தர்மத்தை விட்டு உனது தம்பியின் மனைவியை நீ அடைந்தாய். உனக்கு மருமகளாக வேண்டிய அவளை நீ மனைவியாக கருத துணிந்தது எப்படி? நீ அவளை கற்பழித்தாய். காமத்தின் வசப்பட்டு நீ செய்த குற்றத்திற்கு உனக்கு இப்போது தண்டனை அளிக்கப்பட்டது. எல்லோருக்கும் பொதுவான விதிகளை மீறுகிறவன் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும். மகள், சகோதரி, சகோதரனின் மனைவி கற்பழிக்க முயல்பவனுக்கு மரணம்தான் தண்டனையாக விதிக்கப்பட்டிருக்கிறது. பரதனின் ஆணைக்கு உட்பட்டு செயல்படும் நாங்கள் உன்போல் எல்லை கடந்து தவறு செய்பவர்களை தண்டிக்க கடமை பெற்றிருக்கிறோம். ராமர் மேலும் தொடர்ந்தார். சுக்ரீவனுக்கு வானர்கள் முன்னிலையில் நான் வாக்குறுதி அளித்தேன். அந்த வாக்குறுதியை நான் எவ்வாறு புறக்கணிக்க முடியும்? இந்த காரணங்களினால் தான் உன்னை தண்டித்தேன். அது எந்த வகையில் பார்த்தாலும் தர்மமே. இந்த நேரத்தில் தர்ம சாஸ்திரங்களில் நிபுணர்களாக இருப்பவர்களால் மிகவும் மதிக்கப்படுகிற 2 தத்துவங்களை உனக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இவை மனுவினால் இயற்றப்பட்டவை. குற்றங்களை செய்த மனிதர்கள் அரசனிடம் தண்டனை பெற்று அதை அனுபவித்து விட்டால் அவர்கள் பாவம் நீங்கியவர்கள் ஆவார்கள். குற்றத்திற்கான தண்டனை பெற்றாலும் சரி, மன்னிப்பை பெற்றாலும் சரி, குற்றச்சாட்டுக்கு உட்பட்டவன் பாவத்திலிருந்து விடுபடுகிறான். குற்றவாளியை தண்டிக்காத அரசன் அந்த குற்றத்திற்குரிய பாவத்தை பெறுகிறான். ஆகையால் நீ இப்பொழுது தண்டிக்கப்பட்டாலும் உனக்கு நல்லதே. ராமர் மேலும் சொன்னார். இப்போது வேறு கோணத்திலிருந்தும் இதை பார்க்கலாம். மன்னர்களும் மனிதர்களும் மிருகங்களை வலைகளால் பிடிக்கிறார்கள், துரத்திச் சென்று அடிக்கிறார்கள், மறைந்திருந்தும் வேட்டையாடுகிறார்கள். நீ என்னோடு யுத்தம் செய்து கொண்டிருந்தாலும் சரி, என்னோடு யுத்தம் செய்யாமல் இருந்தாலும் சரி, நீ மிருக இனத்தை சார்ந்தவன். மிருக இனத்தை சார்ந்தவனாகிய நீ என்னை எதிர்த்து யுத்தம் செய்து கொண்டிருந்தாயா இல்லையா என்பது இங்கு கேள்வி இல்லை. நீயோ யுத்தத்தில் என் அம்பினால் வீழ்த்தப்பட்டாய். இதில் எந்த தவறும் கிடையாது. கோபத்தின் வசப்பட்டவனாக இருக்கிற நீ தர்மத்தை முழுமையாக அறியாமல் என்னை ஏசுகிறாய். இவ்வாறு ராமர் பேசியதை கேட்ட வாலிக்கு அவர் மீதிருந்த கோபம் நீங்கியது. 2 கை கூப்பியவனாக வாலி ராமரை பார்த்து மீண்டும் பேசினான். நீங்கள் கூறியது உண்மைதான். உங்களை மீறி நான் பேசுவது தவறு. என்னுடைய அறியாமையின் காரணமாக ஏதேதோ சொல்லிவிட்டேன். அதை தாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. காரியம், அதன் காரணம் ஆகிய 2ஐயும் தெளிவுபட அறிவது உங்களால் முடியும். அறநெறியை உணர்ந்தவரே, தர்மத்தை மீறி நடந்த என்னை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். சேற்றில் சிக்கவிட்ட யானை போல தவித்து கொண்டிருந்த வாலி கண்ணீர் சொரிந்து கொண்டு ராமரிடத்தில் மேலும் வேண்டிக் கொண்டான். நான் என்னை பற்றி கவலைப்படவில்லை. என் மனைவி தாரையை பற்றியோ மற்ற உறவினர்களை பற்றியோ கூட நான் கவலைப்படவில்லை. ஆனால் என் மகன் அங்கதனை நினைத்து பெரும் கவலை கொள்கிறேன். குழந்தை பருவம் முதல் அவனை மிகவும் செல்லமாக வளர்த்து விட்டேன். இனி என்னை பார்க்க முடியாமல் அவன் மலையை பார்க்காத குளம் போல வறண்டு விடுவான். அவன் சிறுவன், இன்னமும் தெளிவான பக்குவம் பெறாதவன். என்னுடைய ஒரே மகன், பெரும் பலசாலி. நீங்கள் தான் அவனை பாதுகாக்க வேண்டும். சுக்ரீவனிடத்தில் காட்டுகிற அன்பை அங்கதனிடத்திலும் நீங்கள் காட்ட வேண்டும். பரதன், லக்ஷ்மணன் ஆகியோரிடம் எப்படிப்பட்ட அன்பை நீங்கள் பொழிகிறீர்களோ அதே போன்ற அன்பை சுக்ரீவனிடமும் அங்கதனிடமும் நீங்கள் வைக்க வேண்டும். என் குற்றத்தால் ஏற்பட்ட விளைவுகளை அனுபவிக்கப் போகிற தாரையை சுக்ரீவன் அவமரியாதையாக நடத்தாமல் இருக்குமாறும் நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறெல்லாம் ராமரை கேட்டுக்கொண்ட வாலி இறுதியாக ஒரு வார்த்தை சொன்னான். உங்கள் கையால் மரணத்தை விரும்பிய நான் தாரையினால் தடுக்கப்பட்டும் கூட சுகினுடன் யுத்தம் புரிய முனைந்தேன். பேச்சு இழந்த வாலியை பார்த்து ராமர், வானர்களில் மேம்பட்டவனே, உனக்கு மனக்குறை இருக்கக்கூடாது. நீ கூறிய விஷயங்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டியதில்லை. எங்களையும் தவறு செய்தவர்களாக நினைக்காதே. குற்றத்திற்கு தண்டனை பெறுகிறவன், தண்டனைக்குரியவனுக்கு தண்டனை அளிப்பவன் ஆகிய இருவருமே குறை இல்லாதவர்கள். தண்டனை அடைந்தால் நீ செய்த குற்றத்திற்கான பாவம் அழிந்தது. மன வேதனையை அகற்று, அஞ்ஞானத்தை விடு, மனதில் இருக்கும் சஞ்சலத்தை நீக்கு. விதியை விலக்கிவிட ஒருவராலும் முடியாது. நீ அங்கதனை பார்த்து கொண்டது போலவே நானும் சுக்ரீவனும் அவனை பார்த்து கொள்வோம். இது பற்றி உனக்கு கவலை வேண்டாம். இவ்வாறு பேசிய ராமரை பார்த்து வாலி,
இந்திரனுக்கு நிகரான பராக்கிரமம் உடையவரே, உங்களுடைய அம்பினால் அடிக்கப்பட்டு சித்தம் கலங்கிய நிலையில் நீங்கள் என்னால் இகழ்ந்து பேசப்பட்டீர்கள். அதற்காக என்னை மன்னிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு அதற்கு மேல் பேச முடியாமல் மூர்ச்சையுற்று, வான்முகில் வளாது பெய்க, மலை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால், அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தாபக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் ஸ்ரீமத் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.